White Knights Creative Agency. For any kind of designing, photography and animation works, please contact White Knights Creative Agency at 8939329251. எல்லோருக்கும் வணக்கம். இந்து தமிழ் திசை சார்பாக நடைபெறுகிற இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து சிறப்பித்த அதனுடைய ஆசிரியர் நிர்வாகத்தினருக்கும், இந்த கல்லூரியில் உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர், தமிழகத்தினுடைய மேனாள் தலைமைச் செயலாளர், மிகச்சிறந்த இலக்கியவாதியுமான இறையன்பு சார் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றியும் அல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்து பத்திரிகையிலேருந்து கேட்டபோது நாங்கள் அவர்களுக்கு சொன்ன முதல் விஷயமே என்ன அப்படின்னா, அறிவுரைகள் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அறிவுரைகள்லாம் அவர்களுக்கே தெரியும். குறிப்பாக இன்றைய தலைமுறையினருக்கு நம்மளை விட நிச்சயம் அதிகம் தெரியுங்கிறத விட அவர்கள் என்ன படிக்க விரும்புகிறாங்க, ஏன் படிக்க விரும்புகிறாங்க, அதை எப்படி தேர்வு செய்ய போகிறார்கள்னு அவர்களுக்கே ஓரளவுக்கு இருக்கு. நாம முடியும் என்றால் அவர்களுக்கு அவர்கள் செல்ல விரும்புகிற திசையில கூட செல்லலாம், கூட அழைச்சிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யுங்கன்னா அப்போ அவர்கள் சொன்னாங்க, இல்லை இது ஒரு வழக்கமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் போலவோ வழிகாட்டுதலுக்கானதாவோ வேண்டாம். அவர்களுடைய ஆளுமையை உருவாக்குவதற்கு, அவர்கள் எந்த துறையில் விரும்பினாலும் அந்த துறையில் சிறந்தவர்களாகுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவை பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு நம்ம எதையாவது சொல்லலாமே அப்படின்னாங்க. அதனால்தான் நண்பர்களே, ஒரு எழுத்தாளராக நான் பேச வந்திருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவன் அல்ல, மருத்துவம் படிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இருந்ததும் இல்லை. உலகம் என்னுடைய தந்தை ஒரு கால்நடை மருத்துவர், என்னுடைய அண்ணன் ஒரு மருத்துவர், அண்ணி மருத்துவர், என்னுடைய தம்பியினுடைய மனைவி மருத்துவர், இவங்கெல்லாம் மருத்துவர்கள் தான். ஆனால் மருத்துவம் படிக்கணுங்கிற கனவு எனக்கு இல்லை, பொறியியல் படிக்கணுங்கிற கனவு இல்லை. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய கல்வியினுடைய உச்ச நிலைகளை படிக்கலாம்லாம் நான் விரும்பலை. நான் படிக்க விரும்பியது இலக்கியம், படித்தது இலக்கியம், எழுதி கொண்டிருப்பது இலக்கியம், நான் மிக அதிகமாக விரும்புவதும் இலக்கியம் தான். அதனால நான் இலக்கியத்தை தான் நீங்க படிங்கன்னு சொல்லுவேன்னா, எனக்கு அந்த விருப்பம் இருந்தது. என் பெற்றோர்கள் அனுமதிச்சாங்க. அதில் எவ்வளவு அதிகம் படிக்க முடியுமோ அவ்வளோ அதிகம் படித்தேன். முனைவர் பட்டம் வரைக்கும் நான் சென்றேன். ஆனால் அந்த முனைவர் பட்டம் பெறுகிற நேரத்தில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அந்த பட்டத்தை வாங்கி கொண்டால் நான் ஒரு கல்லூரிக்கு சென்று பேராசிரியராக வேலை செய்யணும், அல்லது எங்காவது ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்யணும். அதற்கு மாறாக இந்த கல்வி எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை தாண்டி கல்வி இல்லாதவனாக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சேன். பட்டம் பெற்றும் என்னுடைய பட்டம்ங்கிறது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான். எழுத்தாளனாக விரும்புவதற்கு எந்த டாக்டரேட்டும் தேவையில்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கணுங்கிறதும் முதன்மை இல்லைன்னா என்ன செய்யலாம்னு நான் எல்லா என்னுடைய படிப்புகளையும் என்னுடைய தந்தையிடமே ஒப்படைச்சிட்டேன். ஏன்னா அவர் தானே இதை என்னை படிக்க வச்சார். நான் வாங்கி எல்லாவற்றையும் அவரிடம் கொடுத்து விட்டு இந்த நகரத்திற்கு வெறும் எஸ் ராமகிருஷ்ணனாக தான் வந்தேன். இப்போ வரைக்கும் என் பேருக்கு பின்னாடி எதுவும் போடவும் மாட்டேன், போட்டுக்கொள்வதில் விருப்பமும் கிடையாது. ஏனென்றால் நிரந்தரமாக எஸ் ராமகிருஷ்ணன் தான் இருக்க போகிறேன். இந்த எஸ் ராமகிருஷ்ணங்கிற எளிய மனிதனால என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய விரும்பினேன். அதனால் அந்த தகுதியின் அடிப்படையில் தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பாக இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க பரபரப்பான பணியில் இருப்பாங்க, பல்வேறு நிறுவனங்களுக்கு ஆலோசகர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய மொத்த அனுபவத்தை கொண்டும் அவர்கள் நிறைய பேருக்கு வழிகாட்டுவார்கள். அவங்க துறை சார்ந்து வழிகாட்டுவாங்க. அவரை போன்ற ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய கனவு எல்லோருக்குமே இருக்கு. அவங்க எல்லோருமே அவரிடம் ஆலோசனை கேட்பாங்க. நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கிட்ட குறைவான நேரம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி போனேன். ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய அலுவலகம் முழுவதுமே ஒரு நூலகம். ஒரு நூலகத்துக்குள் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். அந்த அறையில வேற எதுவுமே கிடையாது. அந்த அறையில 4-5 நாற்காலிகள், ஒரு உதவியாளர், முழுக்க புத்தகங்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இளவயதுல இப்படி படிப்பதற்காக, ஐஏஎஸ் ஆவதற்காக தன்னை சுற்றி புத்தகங்களோட இருந்தார்னா எனக்கு புரியும். ஓய்வு பெற்ற பிறகும் இவ்வளவு புத்தகங்களோட நாள் முழுக்க படிச்சுட்டே இருக்காரு, எழுதிட்டே இருக்கிறாரு. 1000 பக்கத்தில் இப்போது ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது எதை பற்றி அப்படின்னா, உங்களை போன்ற மாணவர்கள் என்ன பேசுவது, எப்படி பேசுவதுன்னு
1000 பக்கத்துக்கு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்றாலும் உங்களுடைய பணிக்காலம் முடிந்தாலும் உங்கள் அறிவிற்கான தேடுதல்ங்கிறது முடியவே இல்லை. அவர் என்ன படிக்கிறாருன்றதுனால நான் எங்க போனாலும் அவர் என்ன படிக்கிறாருங்கிறத பார்ப்பேன். அவருடைய நூலகத்தை தொட்டு பார்ப்பேன். அந்த நூல்களை எல்லாம் கையில எடுத்து புரட்டி பார்க்க விரும்புவேன். என்ன படிக்கிறார் என்று நான் அவருடைய இடத்துல போய் பார்த்தா, அவர் ஜென் புத்திசம் படிக்கிறார், பிலாசபி படிக்கிறார், இன்ஜினியரிங் படிக்கிறார், தகவல் தொழில்நுட்பம் பற்றி படிக்கிறார், உளவியல் படிக்கிறார், வரலாறு, பண்பாடு, எல்லா துறைகளிலுமே மிகச்சிறந்த புத்தகங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். அந்த புத்தகங்களை வாங்குகிறவன்கிற முறையில எனக்கு தெரியும் அதனோட மதிப்பு பல லட்சம். ஒருவர் தன்னுடைய சேமிப்பை எல்லாம் புத்தகமாக்கி இருக்கிறார், புத்தகங்களுக்கு இடையிலேயே வாழுகிறார், புத்தகங்களை எழுதுகிறார். அப்படின்னா அவரை விட மிகச்சிறந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு இருக்காது. நீங்க யாரையாவது ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோடய இருக்கிறார். இன்றைக்கு இந்த மேடையில் உங்களோடய பேச போகிறார். அப்போ நம்மோட வழிகாட்டிகள் எங்கோ இல்லை, நம்மோட ஆதர்சங்கள் எங்கேயோ இல்லை. அவருடைய ஒரு தந்தை ஒரு எளிய குடும்பத்திலிருந்து உருவாகி வந்தவர். 2 பேர் அவங்க வீட்டில் ஐஏஎஸ் ஆயிருக்கிறாங்க. திருப்புகழ் அப்படின்னு இவருடைய சகோதரர் டெல்லியில ஐஏஎஸ் ஆபீசரா இருந்த மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆபீசர். ஒரு எளிய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து கல்வியாலேயே எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு அவர்கள் ஒரு உதாரணம்னா, நம்மள யார் வேணாலும் சாதிக்கலாம், யார் வேணாலும் அந்த இடத்தை பெறலாம். எந்த பெற்றோருமே அந்த கனவை பிள்ளைகள் வழியாக சாத்தியப்படுத்தலாம். அப்போ இந்த கனவுகள் எங்கிருந்து உருவாகுது? நாம நிறைய மாணவர்கள், நான் ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்தேன். என்னுடைய ஊர் மல்லாங்கினர்னு ஒரு சின்ன கிராமம். அது அந்த கிராமத்தினுடைய நூலகத்துக்கு போகும்போது நூலகத்தை கேட்பேன். நம்ம வரைபடத்துல எல்லாம் எங்க ஊர் பேரே இருக்காது. தமிழக வரைபடத்துல பாத்தீங்கன்னா எங்க ஊர் இருக்காது. நான் கேட்கும்போது நூலகர் சொல்வார், என்ன இருக்கு, எப்படி அது வரைபடத்தில் இடம் வரும்? ஏதாவது ஒரு சிறப்பு இருந்தால் அந்த சிறப்புக்காக அந்த ஊர் பெயர் வரைபடத்தில் இருக்கும், அல்லது புகழ்பெற்றவர்கள் யாராவது அந்த ஊரில் வசித்திருந்தாலோ பிறந்திருந்தாலோ இருக்கும். வரைபடத்தில் ஒரு ஊர் இடம் பெற வேண்டும் என்றால் அந்த ஊருக்கு ஏதாவது சிறப்பு, ஊரில் இருந்தவர்களுக்கு சிறப்பு, அல்லது அவர்கள் செய்த காரியங்களுடைய சிறப்பாக தானே இடம்பெறும்னு சொன்னார். எனக்கு அந்த வயதிலிருந்தே ஆசை என்னன்னா, எப்படியாவது எங்க ஊர் அந்த வரைபடத்தில் இடம்பெறணும். என்ன செய்யலாம்? இன்றைக்கு அந்த ஊர் வரைபடத்தில் அல்ல, உலகத்தினுடைய எந்த எழுத்தாளர்கள் பற்றிய பெயர் பட்டியல் எடுத்தாலும் அது இங்க ஊர் இருக்கு. நான் ஒருவர் மட்டும் வந்தா அந்த ஊர் இல்லை, என்னை விட மிகச்சிறப்பான 2 அந்த ஊர்ல இருந்தே வந்திருக்கிறாங்க. ஒருவர் இந்த தென் சென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன், அவர் எங்க ஊருக்காரங்க, என்னுடைய அடுத்த வீட்டுக்காரர். அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு தான் தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறார். ஒரு சின்ன கிராமத்திலிருந்து 3 பேர், பக்கத்துல வீட்டுல இருக்கக்கூடிய 3 பேர் அந்த ஊர்ல இருந்து வந்து படிச்சு சென்னைக்கு வந்து, சென்னை நகரத்துல இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடம் இருந்திருக்கிறோம்னா எங்களோட வெற்றின்னு மட்டும் சொல்ல மாட்டோம், எங்கள் ஊர் கண்ட கனவை நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். எங்கள் வழியாக எங்கள் ஊர் வரைபடத்தில் இடம்பெற்றிருக்குது. எல்லா முக்கியமான ஆவணங்களிலும் ஊர் இடம்பெற்றிருக்கு. அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவது உங்களுடைய வெற்றி மட்டுமல்ல, உங்கள் பெற்றோர்களுடைய வெற்றி, உங்கள் ஊரினுடைய வெற்றி. பல நேரங்கள்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். என்ன அப்படின்னா, நாமளும் அதே போல போய் வெற்றி அடையலாம். எப்பவோ அவங்க போய் ஜெயிக்கலையா, நம்ம இப்ப போலாமே அப்படிங்கிறதுக்கு அது ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும். 1888 ஆண்டு மும்பையிலிருந்து ஒரு கப்பல் லண்டனுக்கு போனது. இந்த கப்பல்ல லண்டன்ல போய் படிக்கிறதுக்காக ஒரு 19 வயது பையனும் போனான். அவனுடைய பெற்றோர்கள் ஒரு எளிமையான பெற்றோர்கள். அவனை படம் அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கே அவர்கிட்ட வசதி இல்லை. அவர்கள் அங்கங்க பணம் கேட்டு வாங்கி அவனை லண்டனுக்கு அனுப்புனாங்க. அவனுக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லூரியில இடம் கிடைச்சிருச்சு. படிப்பதற்கான அனுமதியும் வாங்கிட்டான். ஆனால் முதல் முறையாக லண்டனுக்கு போறான். வீட்டுல இருந்து யாரும் துணைக்கு வரல. அப்போ அவன் 18 நாட்கள் கப்பல்ல போகணும். இன்னைக்கு இங்க இருந்து நீங்க லண்டனுக்கு போறதா இருந்தா 8 மணி நேரம் 10 மணி நேரம் விமானத்துல போயிடலாம். அப்போ 18 நாட்கள் நீங்கள் கடல்ல கப்பல்ல போகணும். கப்பல் முழுக்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெள்ளைக்காரங்க. அவங்க பேசுற ஆங்கிலம் எல்லாம் நுனிநாக்கு ஆங்கிலம். ஆனால் இந்த பையனுக்கு கல்லூரியில போய் சேர்ற அளவுக்கு ஆங்கிலம் இருக்கு. அந்த கல்லூரியில அனுமதி வாங்குற அளவுக்கு பரீட்சை எழுதுற திறன் இருக்கு. ஆனால் ஆங்கிலத்துல பேச தெரியல. ஆங்கிலத்துல பேச தெரியலங்கிறதோட வெளியே வந்தால் யாராவது ஒரு பிரிட்டிஷ்காரன் ஏதாவது கேட்டா என்ன சொல்றது, தப்பா சொல்லிட்டான்,
சாப்பிடுற அறையில போய் உட்கார்ந்து சாப்பிட போகும்போது யாராவது பக்கத்துல என்ன வேணும்னு கேட்டா அவருக்கு தனக்கு என்ன வேணும் என்பதை சொல்ல தெரியல, மற்றவர்களோடு உரையாட தெரியல. ஆனால் அவர் படிக்க விரும்புகிற படிப்போ லண்டன்ல இருக்கு, அங்க எல்லாருக்கும் ஆங்கிலம் தான் தெரியும். எப்படி படிக்க போறோம்னு தெரியல. அறையிலேயே முடங்கி கிடக்குறாரு, வெளியவே வரமாட்டாரு. எல்லாரும் சாப்பிட்டு போன பிறகு தனியா வந்து கிடைக்கிற ரொட்டியை சாப்பிட்டுட்டு அறைக்குள்ளாடியே முடங்கி கிடப்பார். அவரை போலவே இருக்கக்கூடிய இன்னும் 2-3 பேரை பார்க்கும்போது அவர்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்துல எல்லாம் பேசுறாங்க, இவருக்கு அப்படி பேச தெரியல. அப்போ இவரை அழைச்சு கேட்டார், ஏன்பா அப்பவும் அறையிலேயே முடங்கி கிடக்குறீங்க, வெளியே வரமாட்டியா அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு பயமா இருக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் தைரியம் இருக்கு, ஆனா பேச தெரியல. நீ ஆங்கிலம் தான் பரீட்சை எழுதியிருப்பேல, பரீட்சை எழுதுனேன், அந்த கல்லூரியில அனுமதி கேட்டு கடிதம் எழுதுனதுக்கு ஆங்கிலம் உனக்கு தெரிஞ்சிருக்கல, தெரியும், நான் பேச வர மாட்டேங்குது. இவர்கள் எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசுறாங்க, எவ்வளவு நுனிநாக்கில் பேசுறாங்க, எனக்கு அப்படி பேச தெரியலையேனப்போ அவர் சொன்னார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா, உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு தெரிந்த விதத்துல கேளு. உனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வேணும்னு நினைக்கிறியா, அந்த தண்ணீர் வேணும்னு கேளு, அது அவருக்கு புரிந்தால் போதும். ஆங்கிலத்துல இலக்கண ரீதியாக சரியாக கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, உனக்கு எப்படி கேட்பதோ இல்லை அப்படி கேட்டு அவங்க என்ன வந்து கேவலமா பேசிட்டாங்கன்னா, என்ன மோசமா நடத்திட்டாங்கன்னா, என்ன நடத்தினா என்ன 2ஆவது தடவை திருத்திக்கோ. நீ இல்லைன்னா அவங்கள்ட்ட கேளு, இதை எப்படி கேட்கணும்னு கேளு, அவங்க சொல்லி தருவாங்கல்ல, அல்லது யாராவது பேசுறத பாரு அப்படிங்கிறாரு. அவருக்கு அந்த தயக்கம் போக மாட்டேங்குது. ஆனால் அப்பப்போ ஒருவாரு யாராவது இடையில வந்து அவர்கிட்ட 1 வார்த்தை 2 வார்த்தை கேட்டா பதில் சொல்வதற்கு நாக்கு எழும், ஆனா சொல்ல வராது, அரைக்கு ஓடிக்குவார். 18 நாட்களுமே இந்த அவஸ்தை. கப்பல்ல போய் இறங்குறார், இறங்கின உடனே அவர் தங்கியிருக்க வேண்டிய அறைக்கு போகணும், அங்கே எல்லாமே ஆங்கிலேயர்கள். அங்க இருக்கக்கூடிய விடுதியை நடத்துறவங்கல இருந்து நீங்க படிக்க போற ஆசிரியர்கள் வரைக்கும் அத்தனை பேரும். என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் அந்த அவரோட பயணம் செய்தவர் சொன்னார் இல்லையா, உனக்கு என்ன தெரிகிறதோ அதை வைத்துக்கொண்டு அதே மாதிரி பேசு, அரைகுறை ஆங்கிலம் தவறே இல்லை, திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது இவருக்கு ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வாக்கியங்களாக பேச தொடங்கினார், சின்ன சின்ன வாக்கியங்களாக கற்றுக்கொண்டார். அந்த கல்லூரியில போய் சேர்ந்தார், படித்தார். கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு திரும்பி வந்தார், வேற வேற வேலைகள் பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு முறை இதே சென்னை நகரத்துக்கு வந்தார். சென்னை நகரத்துக்கு வந்து இறங்கும் போது சென்னை நகரத்தினுடைய ரயில் நிலையமே திரண்டு வந்து அவருக்காக காத்திருந்தது. இறங்கிய உடனே அவர் எந்த மொழியில அவர்கிட்ட பேசுறது, தன்னுடைய சொந்த பாஷையிலையா, சென்னை மக்கள்கிட்ட தமிழ்லையா, ஆங்கிலத்திலையான்னு பேசணும்னு தெரியல. ஆனால் ஆங்கிலத்துல ஒரு அழகான சொற்றொடரோட, சகோதரர்களே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல காலடி வைத்தார். அவர்தான் மகாத்மா காந்தி. அந்த லண்டன்ல சீட் கிடைத்து 19 வயசுல ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் தெரியாமல் லண்டனுக்கு போய் திரும்பி வந்தார் இல்லையா, அவர்தான் நண்பர்களே இந்தியாவினுடைய தந்தையாக இருந்த மகாத்மா காந்தி. ஆங்கிலம் தெரியாது என்பது உங்களோட பிரச்சனை, என்னோட பிரச்சனை அல்ல. 100 வருஷமா ஆங்கிலம் தெரியாததாலேயே ஒருவர் இருந்தார். அதை பற்றி தாண்டி போய் இங்கிலாந்துல படித்து, அதுவும் எங்கே படித்தார் காந்தி, இன்னர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரியில படித்தார். அங்கே சட்டம் பயில்வதற்கு 5 கல்லூரிகள் இருக்கு. 5 கல்லூரிகளும் கல்லூரிகள் அல்ல, அது ஒரு வகையில ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி, ட்ரைனிங் சென்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். அங்கே நீங்கள் பதிவு செய்தால் ஒரு பரீட்சை எழுதுவதற்கு உங்களை தயார்படுத்துவாங்க. அந்த பரீட்சை எழுதுகிற 5 மையங்கள் இருக்கு இல்லையா, 5 மையங்கள்ல இன்னர் டெம்பிள்னு சொல்லப்படக்கூடிய அந்த மையத்தினால் கட்டணம் அதிகம் செலுத்த வேண்டிய மையம். அதே கல்லூரியில அதை விட வேற இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா இவ்வளவு கட்டணம் செலுத்தி படிக்க வேண்டாம். லத்தீன் மொழி படிக்கணும், கிரேக்கம் படிக்கணும், தத்துவம் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், சட்டமும் படிக்கணும். ரோமானிய சட்டங்கள்ல இருந்து பிரிட்டிஷ் சட்டங்கள்ல இருந்து எல்லா சட்டங்களும் படிக்கணும். நீங்க இந்த பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்துறது தான் அந்த கல்லூரியினுடைய வேலை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு சின்ன குஜராத்தி குடும்பம், தந்தை வசதியானவர் இல்லை, ஆனா பிள்ளைய லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா நாம என்ன நினைப்போம், எந்த கல்லூரியில பணம் குறைவா இருக்கோ அங்கதானே அனுப்பணும்னு நினைப்போம். ஆனா அந்த பெற்றோர்கள் அப்படி நினைக்கல. எந்த கல்லூரியில் மிக அதிக கட்டணமோ அங்கே சேர்ந்து படி. உன்னோடு படிப்பவர்கள் எல்லாம் யாரு, ராஜா வீட்டு பிள்ளைங்க, ஜமீன்தார் வீட்டு பிள்ளைங்க, மிக வசதியான பிரபுக்களுடைய வீட்டு பிள்ளைங்க. ஆனால் அந்த கல்லூரி உனக்கும் கிடைக்கட்டும், பணம் பரவாயில்ல, கடன் தானே வாங்குறோம், வாங்கியாவது உன்னை நல்லா படிக்க வைக்கலாம்.
அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பெற்றோர்கள் எப்போதுமே பிள்ளைகளுக்கு மிகச் சிறந்ததை வழங்கணும்னு விரும்புறாங்க. அதுக்கு எவ்வளவு கடன் ஆனாலும் பரவாயில்ல, ஐஐடியில படிக்கிறியா படி, ஐஐஎம்ல படிக்கிறியா படி, அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறியா படி. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் பெற்றோர்கள் அவங்க கடன் தான் வாங்குறாங்க, கையிருப்பையெல்லாம் செலவு பண்ணல. ஆனால் படிக்க வைக்கிறாங்க. படிக்க போகிறவரும் அங்க போய் உட்கார்ந்து அவர் படிக்கிறார். படித்தா அங்க எப்படி இருக்கும்னா, வகுப்பறை நேரம் தவிர மற்ற நேரங்களை எல்லாம் நூலகத்தில் தான் செலவிடணும். நீங்க தனியாக ஒரு ஆசிரியரை அமர்த்தி கொண்டு நீங்க படிக்கணும். இது மட்டுமல்ல, அந்த படிப்பினுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நீங்க நடனம் ஆட தெரிஞ்சிருக்கணும், குதிரை ஏற்றம் தெரிஞ்சிருக்கணும், அழகாக பேசவும் எழுதவும் தெரியணும், வாதிக்க தெரியணும். இவ்வளவும் செய்யக்கூடிய ஒருவருக்கு அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் ஒரு சைவ உணவு உண்பவர். அந்த ஊர்ல சைவ உணவு கிடைக்காது. நாம சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்க யோசிச்சு பாருங்க. சென்னைக்கு படிக்கிறதுக்கு யாரோ ஒருவர் சிவகாசியிலேருந்து வராரு அல்லது எங்கேயோ கழுகுமலையிலேருந்து வராருன்னா அவர் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் காந்தி சந்தித்தது. இந்த நகரத்தில் எல்லாமும் கிடைக்கும், நீங்க பேசுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் மொழி தெரியாத ஊர்ல, அவருக்கு விருப்பமான உணவு கிடைக்காத இடத்துல, கடன் வாங்கி பெற்றோர்கள் படிக்க வைக்கிற இடத்துல முதலிடம் பெற வேண்டும் என்பதற்காக படித்தார் என்றால் அதுதான் நண்பர்களே அர்ப்பணிப்பு. அதுதான் உங்களுக்கு தேவை. அது இருந்தால் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள். மற்றபடி ஆங்கிலம் தெரியாததற்கு யார் காரணம்? பள்ளியிலிருந்தே ஆங்கிலத்தை நாம் ஒரு மனப்பாடமாக பயிற்று வைக்கிறோம். அந்த இலக்கணத்தை மனப்பாடம் செய்ய வைக்கிறோம். பேசுவதற்கான சூழல் வகுப்பறையில இல்லை. நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த வகுப்பறை சூழல் இருக்கு, பிள்ளைங்க அழகாக ஆங்கிலம் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவராக வரக்கூடியவர் இந்த நகரத்திலிருந்து வரவே இல்லை, எங்கோ ஒரு கிராமத்திலிருந்து வர்றார். ஒவ்வொரு ஆண்டும் அந்த முதல் 10 இடங்களை பிடிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் சின்ன ஊர்ல சின்ன இடத்துல இருந்து வர்ற பிள்ளைங்க மதிப்பெண் வாங்கிடுறாங்க, எவ்வளவு அதிகம் வாங்க முடியுமோ வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியலங்கிற ஒரே காரணத்தால அவர்களுக்கு தொடர்பு இல்லை, அவர்களால் ஒரு ஐஐடிக்கு நெருங்க முடியல, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு விண்ணப்பம் அனுப்ப கூட அவங்களுக்கு தெரியல. நான் ஒரு சகோதரனாக உங்களுக்கு சொல்லுவேன், அந்த தடையை நீங்கள் வெறும் 4 வாரங்கள்ல கடந்துடலாம். அதிகபட்சம் 4 வாரங்கள் அழகாக ஆங்கிலம் பேச பயிற்சினீங்கன்னா நீங்க இதை கடந்துடலாம். அது ஒரு தடையே இல்லை. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நான் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். நீங்க படித்து முடித்து +2 முடித்து பாஸ் ஆன உடனே இங்க வருவீங்க இதே கல்லூரிக்கு. இங்க வகுப்பறையில வந்து ஆங்கிலத்தை நடத்தினா புரியாது. நிறைய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல தோத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க அங்க படித்ததும் இங்க படித்ததும் வேற அப்படின்னு. ஆங்கிலம் ஒரு மொழி தான். தமிழ் போல, லத்தீன் போல, ஜப்பான் போல ஒரு மொழி தான் அது. அந்த மொழியை நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் கவனத்தோடு ஈடுபாட்டோடு நீங்கள் கற்றுக்கொண்டால், கற்றுக்கொள்வதற்கு நிறைய உபகரணங்கள் வந்துருச்சு. உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாடலாம், எழுதலாம், ஆங்கிலம் பேசுகிற நாடுகளில் போகலாம். ஆனால் உலகத்தையே ஒரு பெரிய பொய் ஆட்டி வைத்திருக்கு. உலகத்தில் எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசலாம், அப்படி பேசவே முடியாது. இங்கிலாந்துக்கு போனால் இங்கிலீஷில் பேசலாம், அமெரிக்காவுக்கு போனால் பேசலாம், ஆஸ்திரேலியாவுக்கோ நியூசிலாண்டுக்கோ போனால் பேசலாம். ஆனால் அவங்க பேசுகிற ஆங்கிலம் வேற. மற்ற ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் அவரவர்கள் மொழியிலேயே தான் பேசுகிறாங்க. பிரான்ஸ்காரங்க பிரெஞ்சில் தான் பேசுகிறாங்க, சீனர்கள் சீன மொழியில தான் பேசுகிறாங்க. அப்படின்னா மொழி ஒரு தடை அல்ல. இந்த மொழியை பற்றிய உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை மட்டும் நீங்கள் நீக்கினாலே ஒரு பாதி வெற்றி அடைஞ்சிருவீங்க. எங்க வேணாலும் நீங்க படிக்கலாம். இப்ப நீங்க எங்க படிப்பதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் யோசிச்சான்னா அதிகபட்சம் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, சென்னையில படிக்கலாம், கோயம்புத்தூர்ல படிக்கலாம், ரொம்ப போய் படிக்கிறதா இருந்தா பெங்களூர்ல போய் படிக்கலாம்னு அந்த எண்ணத்தையே விட்டுருங்க. நீங்க முதல்ல தலைநகர்ல இருந்து வாங்க. என்ன படிக்கலாம் உங்க பெற்றோர் கேட்டாங்கன்னா, டெல்லியில என்ன படிக்கலாம், மும்பையில என்ன படிக்கலாம், கரக்பூர்ல என்ன படிக்கலாம். இந்தியா முழுவதும் நீங்கள் கல்வி சென்று பயில்வதற்கு மிகச்சிறந்த கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. அந்த கல்வி நிலையங்களுக்கு நீங்கள் நேரடியாக ஆங்கிலம் தெரிந்தால், ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதினால், பரீட்சை எழுதினால் தேர்வு பெற்றுவீங்க. அந்த தேர்ச்சி பெறுவதற்கான தகுதியும் திறமையும் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா எங்க படிக்கிறதுன்னு தெரியாது, என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும்னா முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை நீங்கள் உங்கள் இந்த வயதில் ஒரு முறை பார்வையிடுங்க. அவர் ஐஏஎஸ் ஆகிட்டாரு, ஐஏஎஸ் ஆகி முசோரியில் இருக்கக்கூடிய அகாடமிக்கு போனார். ஆக விரும்புகிறவர்கள் ஒரு முறை அந்த கேம்பஸ்ல போய் பார்த்துப்பாங்க. நீங்க அங்க போய் பார்த்தா தெரியும் நீங்கள் எங்கே பயிற்சி எடுத்துக்கொள்ள போகிறீர்களோ அந்த நிறுவனம் எங்கே இருக்கு, எப்படி இருக்கு.
அதுதான் உண்மையான கனவு. அந்த கனவை நோக்கி நீங்கள் போவதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றின்னு சொல்லுவேன். உங்கள் வயதில் என்னோட வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க. இதே அண்ணா பல்கலைக்கழகத்தை தான் என்னோட பையன் படித்தான். அவன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெற்றோராக நாங்கள் கவலையெல்லாம் படலை. நாங்கள் அவனை முழுமையாக நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம் அப்படின்னா, பிள்ளைங்களுடைய திறமைகள் பிள்ளைங்களுக்கே தெரியும். அவர்களுக்கு தேவை பொருளாதார ரீதியான உதவி, சில ஆலோசனைகள். இன்னும் சொல்வதா இருந்தால், அவங்க யாரும் எங்களை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வாங்கன்னா கூப்பிடல. எதுக்கு நீங்கள் வர போகிறீங்க? நான் போய் அட்மிஷன் போட போகிறேன், நான் வகுப்புக்கு போக போகிறேன்னு. அவன் வகுப்பறையில் சேர்ந்த பிறகுதான் நான் இந்த வளாகத்துக்குள்ளாடி நிறைய முறை வந்திருக்கிறேன். அப்போ அவர்களுடைய திறமையை கண்டறிந்து அதற்கான விஷயங்களை நாம கூட சேர்க்கணும். இசை உலகத்தில் உங்களுக்கு தெரியும், பீதோவன் அப்படின்னு ஒரு பெரிய இசைக்கலைஞர் இருந்தார். மேற்கத்திய இசையில அவரை கடவுள்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய இசைக்கலைஞர் பீதோவன். பீதோவனுக்கு 5 வயதாகும் போது அவருடைய தந்தை என்ன செய்தார்னா, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் பியானோ வாசிக்க வைப்பார். எதுக்கு பியானோ வாசிக்கணும்? வாசிட்டே இரு. சிறு வயதிலேயே திறமைசாலியாகி இள வயதிலேயே ஒரு பெரிய ஞானியாக நீ அறியப்படணும், கலைஞனாக அறியப்படணும். வாசிச்சுட்டு உறங்கிடுவார் பியானோலே. அவங்க அப்பா பெரும்பால கையில அடிப்பார், வாசி வாசி வாசி. ஏன் அவங்க அப்பா அப்படி வாசிக்க வச்சாருன்னா, 4 வயதிலேயே மொசாட் இசையை வாசிக்க தொடங்கி மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகிட்டார். அரசரோட அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அரச சபையில் போய் வாசிக்கிறார். 4 வயசுல மொசாட்டால செய்ய முடியுதுன்னா 5 வயசுல உனக்கு என்னடா வந்துச்சுன்னு சொல்லி சொல்லி அடிக்கிறார். பீதோவன் உறங்குகிற நேரத்தில் அவர் சொல்றார், நான் உறங்கும் போது கூட என் விரல்கள் அசைந்து கொண்டே இருக்கும். எந்த நோட்ஸை எங்க தொட்டேன்னு தெரியும். எந்த இரவுல என்னை கொண்டு போய் எங்க அப்பா எழுப்பி பியானோ மேல உட்கார வச்சாலும் நான் உடனே வாசிப்பேன். அவ்வளவு திரும்பி. அப்போ அவர் யாரை வெறுத்தாருன்னா, 4 வயசுல அந்த பையன் ஏன் சாதனையை செய்யணும், நான் மாட்டிக்கிட்டேனே. நிறைய மாணவர்களுக்கு அதுதான் பிரச்சனை. என்னன்னா, அந்த பையன் ஜெயிச்சிட்டானே, உங்க மாமா வீட்டுல பிள்ளைங்க ஜெயிச்சிருச்சு, யாரோ ஒருவரை உதாரணமாக சொல்லி 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 அவரை போல அவங்களை மாற்ற முயற்சிக்கிறாங்க. அந்த தந்தை கொடுத்த கடுமையான பயிற்சி அவருக்கு ஒரு வகையில உதவுச்சு. என்ன அப்படின்னா, அவர் போய் உட்கார்ந்தால் அதுக்கப்புறம் இசை அவர் முன்னாடி அப்படி கண் முன்னாடி ஒரு மலர்களை போல தோன்ற ஆரம்பிச்சது. அவர் வாசிக்க ஆரம்பிச்சார். அவ்வளவு பெரிய இசை உலகினுடைய நிகரற்ற சாதனைகளை செய்தார் பீதோவன். பீதோவன்கிட்ட போய் யாராவது இசை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய மன்னர்களுடைய வீட்டில எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பிள்ளையை பீதோவன்ட்டு அனுப்பிட்டோம்னா அவர் இசையமைப்பாளர் ஆக்கிடுவாரு அப்படின்னு. அவர் சேர்த்துக்கொள்ள மாட்டார். நான் இசை ஆசிரியன் இல்லை, இசை கலைஞன், கற்றுக் கொடுக்கறது தான் எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் பீதோவனுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். சகோதரருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நீங்க இவ்வளவு பெரிய இசை கலைஞர், என் பையனுக்கு கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு. நிறைய நேரங்கள்ல நீங்க உலகத்துக்கு ஒரு விஷயத்தை மறுத்துடலாம், ஆனா குடும்பத்துக்கு மறுக்கவே முடியாது. அண்ணனோ தம்பியோ உன்னை கேட்கும் போது, சரி சகோதரருடைய பையனுக்கு இசை கற்றுத்தருகிறேன்னு அழைச்சிட்டு வந்து தன்னோட அத்தனை பணிகளுக்கு இடையில கொஞ்ச நேரம் உட்கார வச்சு தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இசை கற்று தருவார். யாரிடம் படிக்கிறான் அந்த பையன்? உலகமே வியந்து போட்டுக்கிற பீதோவன்கிட்ட படிக்கிறான். ஆனா அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா, இசையில ஆர்வமே இல்லை. இவர் சொல்லும் போது வாசிப்பான், சொல்லி முடிச்சோடனே திரும்பிடுவான். அவர் தனியா வாசிச்சுட்டு இருப்பான்னு விட்டுட்டு அவன் எழுந்து வெளியே போயிடுவான். சில ஆண்டுகள் பயிற்சி படுக்கிறார், கத்துக்கிடவே மாட்டேங்கிறான். ஒரு நாள் அந்த பையனை கேட்கிறாரு, உன் நேரத்தையும் வீணாக்கி என் நேரத்தையும் வீணாக்கி ஏன்பா இப்படி இருக்கேன்னப்பா அவன் சொல்றான், எனக்கு இசையே பிடிக்காது, இசையே கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, நான் இராணுவத்தில் போய் இராணுவ சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை கொண்டு வந்து நீங்க ஏன் பியானோ முன்னாடி உட்கார வச்சு தொடர்ந்து இப்படி என்னை டார்ச்சர் பண்றீங்களேன்னு. ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. என்னன்னா, இசையே பிடிக்காத ஒருவனை இத்தனை ஆண்டுகள் நம்ம சித்திரவதை பண்ணியிருக்கோம். நம்ம பீதோவன் தான். ஆனால் அந்த பையனுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியவே இல்லையே. சகோதரனுக்கு இசையில ஆர்வம் இருக்கு, எனக்கு இசையில ஆர்வம் இருக்குங்கிறதுக்காக நான் ஏன் அந்த பையனை அப்படி பண்ணினேன்னு அவர் சொல்றாரு. நான் இசை இவ்வளவு நல்லது இல்லையா, அதுல ஏன் வெறுக்கிறேன்னப்ப அவன் சொன்னா, இசையை வெறுக்கல, இசையை வைத்துக்கொண்டு வாழ முடியாதுங்கிற உங்க வாழ்க்கையை பார்த்து வெறுக்கிறேன். எந்த கலைஞனாலும் அவன் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற கலைஞனாக இருந்தாலும் கலையை மட்டும் நம்பி வாழ முடியாத சூழல் தானே இருக்கு. இராணுவத்துல போனா சாப்பாடு கிடைக்குமே, அங்கீகாரம் கிடைக்குமே, விருது கிடைக்குமே, அதற்காகத்தான் போக விரும்புகிறேன். அவன் சொல்லுவது நியாயம் தானேன்னு சகோதரர்கிட்ட போய் சொல்றாரு. அந்த பையன் அப்படி இசை கற்க விரும்பலப்பா, இராணுவத்தில் சேர்த்துரு. சகோதரன் சொல்றான், எந்த பையன் தான் விரும்புவான், அவன் என்ன ஆகணும்னு நமக்கு தானே தெரியும்,
இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக்குங்க, இன்னும் கொஞ்சம் கடுமையாக அவனை செய்யுங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான் அப்படின்னு. பெரும்பான்மையான பெற்றோர்கள் செய்கிற தவறு என்பது பிள்ளைகளுடைய விருப்பத்தை தாண்டி உங்கள் கட்டாயத்தை அவர்கள் தலையில் திணித்து அவர்கள் வாழ்நாள் முழுக்க வேண்டாத படிப்பை படித்து வேண்டாத வேலைக்கு போய் வேண்டாத விஷயம் செய்யும் போது அவர்கள் படிப்பை கல்வியை அல்ல உங்களைத்தான் வெறுக்க தொடங்குவாங்க. அவர்களுடைய அத்தனை தோல்விகளுக்கும் விருப்பமின்மைக்கும் காரணம் நீங்கள் தான் நினைப்பாங்க. இந்த சகோதரன் அப்படிதான் செஞ்சான். பீத்தோவனுக்கும் சகோதரனுடைய ஆசையும் மீற முடியல. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கத்துக்க வைப்பாங்க. திரும்ப 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 தன்னை இசையில் இப்படி வந்து கட்டாயப்படுத்துகிறார்களேன்னு அந்த பையன் முடிவு பண்ணி ஒரு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து போய் தனி அறையில் அமர்ந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டான். ஆனால் உயிர் பிழைச்சிட்டான். உயிர் பிழைத்தவனே பீத்தோவன் சொன்னாரு, உலகில் பீத்தோவனே இருந்தாலும் இசையில் விருப்பம் இல்லாத ஒருவனுக்கு கற்றுத்தரக்கூடாது, கற்றுத்தருவது துரோகம், குற்றம் அப்படின்னு சொன்னார். நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு விருப்பமான துறையில உங்களை படிக்க வைக்கணுங்கிறது உங்க பெற்றோர்களுடைய ஆசையா, அல்லது உங்க பெற்றோர்களுக்கு விருப்பமான ஒரு துறையில நீங்க போய் சேருவீங்களா? நீங்க பீத்தோவனாக வேணுமானாலும் இருந்துக்கோங்க, ஆனால் உங்க பிள்ளைக்கு அதுல இசையில இருந்தாலும், நான் ஒரு எழுத்தாளனா இருக்கேன், என் பிள்ளைங்க எழுத்தாளராக வரணுமா, அது அவர்கள் விருப்பம். அவர்கள் புத்தகம் படிக்கணுமா, அவர்கள் விருப்பம். அவர்கள் என்னவாக விரும்புகிறார்கள், நான் என்னவாக விரும்புறேங்கிறத நான் தானே முடிவு பண்ணேன். நான் என் தந்தையிடம் எடுத்து சொன்னேன், படிக்கிற நாட்கள்லேயே நான் ஒரு எழுத்தாளனாக போறேன். என் தந்தை ஒண்ணுமே கேட்கல, எழுத்தாளனாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். கதை எழுதுவேன், பயணம் பண்ணுவேன், ஊருக்கெல்லாம் போவேன். அவர் ஒரு கேள்வி என்னிடம் கேட்கவே இல்லை கடைசி வரை. நீ சம்பாதிப்பதுக்கு என்ன செய்வாய்ன்னு கேட்கல. மாறாக அவர் ஒன்று சொன்னார், உனக்கு எப்போவாவது பொருளாதார கஷ்டங்கள் வந்தா என்னிடம் தயங்காம கேளு அப்படின்னு சொன்னார். ஒரு குடும்பம் ஒரு பையனுக்கு தர வேண்டிய முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா, நீ பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டா எங்கிட்ட வாப்பா, இல்லாவிட்டால் நீ பார்த்துக்கொள். அப்படி சொன்னாருங்கிற ஒரு காரணத்தாலே நான் முடிவு செய்தேன், பொருளாதார காரணங்களை நானே பார்த்துக் கொள்ளணுமே தவிர ஒருபோதும் அவரிடம் கை நீட்டி நிற்க கூடாது. வேறு எல்லா விஷயங்களுக்கும் அவர்கிட்ட கேட்கலாம், பேசலாம். இப்படி ஒருவர் சொல்லல, அம்மா சொன்னாங்க, சித்தப்பாக்கள் சொன்னாங்க, மாமாக்கள் சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க. இன்று வரை நான் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருங்கிறது என்ன அப்படின்னா, எந்த நெருக்கடியின் போதும் நான் என்னுடைய நண்பர்களைத்தான் நாடுவேன். அந்த நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டு முடிக்க முன்னாடி செஞ்சிருவாங்க. ஏன் செய்யறாங்க அப்படின்னா, உலகிலேயே இந்த தலைமுறையினுடைய மாபெரும் சொத்து என்பது நட்பு தான். நட்பை விட மேலாவது ஒண்ணு இந்த சமயத்திலேயே. அந்த காலத்துல எல்லாம் ஒருவர் நம்மோட நட்பாக பழகினா என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பொண்ணு கொடுத்து உறவினர் ஆக்கிடுவாங்க. இல்லைன்னா அவங்க வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து உறவினர் ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு அதுக்கு நேர் எதிராக இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அப்பா பையனோடு நட்பாக பழகினாரே ஃப்ரெண்டு மாதிரிங்கன்னு சொல்றாங்க. அம்மா பொண்ணோட நல்லா பழகினாங்கன்னா எங்க அம்மாலாம் என் ஃப்ரெண்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மா மாமா சித்தப்பா எல்லாரும் ஃப்ரெண்டானா வாழ்க்கை, இல்லைன்னா இல்லை. அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லப்படக்கூடிய நட்பு தானே இவ்வளவு பெரிய இருக்கு. இந்த நட்பு உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்க எதிர்காலத்தை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்க? உங்கள்ட்ட இருக்கக்கூடிய 2 குறைகளை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 2 குறைகள் என் பிள்ளைகளிடம் இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு பெற்றோராக நான் என் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். என்ன அப்படின்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய கவன சிதறல்ங்கிறத என்னால் அனுமதிக்கவே முடியாது. எதையுமே அவர்கள் ஆழ்ந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ரிமோட்டை கையில கொடுத்தா அவர்களால 2 நிமிடத்துக்கு மேல ஒரு சேனலை பார்க்க முடியாது, மாத்திட்டே இருப்பாங்க. நீ விரும்புகிற ஒரு ஏதோ ஒரு விஷயத்த கூட 5 நிமிஷம் பார்த்தா மாத்திடுவாங்க. செல்போன் பார்த்துட்டே இருக்காங்க, மாத்திட்டே இருப்பாங்க. ஏன் எதுலையுமே நீண்ட காலம் நீண்ட நேரம் செலவிட்டு ஈடுபாட்டோட முடியலைன்னா அந்த கவன சிதறல், இது பார்த்துட்டு இருக்கும் போதே அது பார்த்துட்டு இருக்கும் போதே இது அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னொன்று மன்னிக்க முடியாத குற்றமாக நான் கருதுவது சோம்பேறித்தனம். என் தலைமுறைக்கு இல்லவே இல்லாத ஒரு விஷயம். நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது எங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும், குளிச்சிடணும், படிக்கணும். 9 மணி ஆனா இரவு விளக்கு இல்லாத வீடுகளில் கூட அந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு விளக்கை ஏற்றி வைத்து எப்படியாவது படிப்பாங்க. அந்த பெற்றோர்களுக்கு கல்வி இல்லை, ஆனால் பிள்ளைகளுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியை செய்து கொடுத்தாங்க. இப்ப கூட நடைபாதையில வசிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, அவர்கள் நடைபாதையில் இருக்கக்கூடிய விளக்குகளை வச்சுக்கொண்டாவது படிக்கிறாங்க. சோம்பேறித்தனமே இல்லை. இது சோம்பேறித்தனம் தவறான்னு கேட்டா அதை சோம்பேறித்தனம் கூட சொல்ல முடியாது. பெற்றோர்கள் கொடுக்கிற அதிகபட்சமான செல்லம்னு சொல்லலாம். என்ன சொல்றாங்க, சாப்பிட சொன்னா பிறகு சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. பிறகு சாப்பிடுவது என்றால் எப்போ? காலை உணவை பெரும்பாலும் 12 மணிக்கு,
மதிய உணவு 4 மணிக்கு, இரவு உணவு ராத்திரி 2 மணிக்கு. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நன்றாக இருக்கு, பிடித்திருக்கிறது செய்யுங்க. ஆனால் அந்த வாழ்க்கை என்பது ஒரு முறையான வாழ்க்கையா என்றால் இல்லை. உங்க உடலையும் உங்க விருப்பத்தையும் ரெண்டுமே ஒன்னா சேர்க்க முயற்சித்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுதான் ஜெயிக்கும், ஒண்ணு தோற்றும். அதே நேரத்தில் உங்களுக்கு இப்படி இருப்பது தவிர, நானும் என்னுடைய இளமை பருவத்தில் உங்களை போன்றவனா தான் இருந்தேன். சின்ன சின்ன மீறல்கள் இருந்தது. நாங்கள் இரவு காட்சிக்கு சொல்லாமல் சினிமாவுக்கு போவோம், அல்லது எங்கேயாவது வெளியில போய் சாப்பிட்டு வந்து சாப்பிடலன்னு போய் சொல்லுவோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான பருவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கவனமும் குறைஞ்சு சரியான உணவும் இல்லைன்னா ஒரே நேரத்தில் நீங்க 2 இழப்புக்கு உள்ளாகிறீங்க. ஒன்று உடல் ஆரோக்கியம் கெடுது, இன்னொன்று மனம் ஆரோக்கியம் கெடுது. இந்த 2லிருந்து நீங்கள் விடுபட்டால் எல்லா சாதனைகளையும் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பதிலாக சிங்கப்பூர்ல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கட்டாய ராணுவ சேவை செய்தாகணும். உங்க வயதுல தான் ராணுவ சேவை கட்டாயம். அப்போ ஒரு நாடு ஏன் ராணுவ சேவைக்கு உங்களை அனுப்புது அப்படின்னா, ராணுவத்துக்காக இல்லை, பயிற்சியின் வழியாக உடலையும் உள்ளத்தையும் ஒருமைப்படுத்துவதற்கு உங்களை அவங்க உருவாக்குறாங்க. அப்படி செய்தால் என்ன கிடைக்கும்? உடலும் மனமும் ஒரே நேரத்தில் உறுதியல்லாதாக இருந்தால் நீங்கள் எதையுமே செய்யலாம். ஏன்னா நான் நிறைய பயணம் செய்திருக்கேன். பயணத்துல நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடமே என்ன அப்படின்னா, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் பயணம் செய்ய முடியும். நீங்க போற இடத்துல எல்லாம் கிடைக்கிற உணவையெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா 4 நாள் இல்லை 3 நாள்ல திரும்பிடுவீங்க. எந்த என்றால் தேட தொடங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு அது கிடைக்காம போயிடும். அப்படி தேடி பார்த்து கிடைத்தவர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்களா என்றால், நான் என்னுடைய இளமை பருவத்தில் அப்படி ஒருவரை வழிகாட்டியாக வைத்திருந்தேன். அவர் பேர் சதீஷ்குமார் அப்படின்னு. அவர் லண்டன்ல இருக்கக்கூடிய ஷூமேக்கர் காலேஜில் என்னுடைய நிறுவனராக இருந்தார். இப்போ ஓய்வு பெற்று இருக்கிறார். அவர் இந்த சதீஷ்குமார் அப்படிங்கிறவரும் மேனன் அப்படிங்கக்கூடிய அவருடைய நண்பர்களும் உலகம் முழுவதும் நடந்து சுற்றினார்கள். நம்ம இன்னைக்கு எங்க நடந்து போறோம்? வீட்டுல இருந்து அதிகபட்சம் தெரு முனையில இருக்கக்கூடிய கடைக்கு நடந்து போக சொன்னாலே பிள்ளைங்க போக மாட்டாங்க. நாமளே வாக்கிங் சொன்னாதான் கிரவுண்டுக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், இல்லைன்னா நடக்கிறதே கிடையாது. ஆனால் இவர் உலகத்தையே நடந்து சுற்றினார். 24 வயதில் அந்த அவங்க 2 பேரும் அவங்க நண்பர்களுக்கு என்ன ஒரு இது வந்ததுன்னா, காந்தியின் மீது ஈடுபாடு வந்தது. காந்தியின் மீதான கொண்ட ஈடுபாட்டால அவங்க 2 பேருமே போய் வினோபாவை சந்திச்சாங்க. சந்திச்சு வினோபாவிட்ட கேட்டாங்க, நாங்க உலகத்தை சுத்தி வரலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம், ஆனா சும்மா சுத்தி வராம அமைதியின் பொருட்டு நீங்க சுத்தி வாங்க, சாந்தத்தையும் சமாதானத்தையும் முதன்மைப்படுத்தி நீங்கள் உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே அந்த பயணத்துக்கு தயாரானாங்க. பயணத்துக்கு தயாராகும் போது அவர் 3 கட்டளைகளை அவருக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, நீங்க கையில காசே இல்லாமல் பயணம் செய்யணும். உங்க பாக்கெட்ல ஒரு காசு கூட வச்சுக்கிட கூடாது. வெறுமனாக காசு இல்லாமல் நீங்கள் பயணம் செய்யணும். காசு இல்லாமல் எப்படி போறது? அப்பதான் நீங்க இன்னொரு மனிதனை நாடுவீங்க, இன்னொரு மனிதன் வழியாக நட்பு பிறக்கும், அந்த மனிதனுடைய உதவியை பெற்று நீங்க போகணும். முதல் கட்டளை. 2வது கட்டளை என்ன? நீங்க எங்க போனாலும் ஒரு நாளைக்கு மேல தங்கக்கூடாது. ஒருத்தருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு மேல தங்கக்கூடாது, ஒரே ஒரு நாள் தான் தங்கணும். 3வது, நீங்கள் செல்லும் இடத்துல எல்லாம் புதிய புதிய நண்பர்களோடு பழகி புதிய புதிய இடங்களை நீங்க நேசிக்கணும், சமாதானத்தை காந்தியை சொல்லணும் அப்படின்னு. இவங்க 2 பேரும் இந்தியாவில இருந்து நடந்து போக தொடங்கும் போது காந்தி சமாதியில போய் வணங்கி, நாங்கள் உலகத்தை நடந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் என்கிட்ட கேட்டாங்க, பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நடந்து எப்படிங்க போவீங்க? ஒவ்வொரு நாட்டுக்கும் விசா வேணும், அந்த நாடு அனுமதிக்கணும், இடையில தண்ணீர் இருக்கு அப்படின்னப்போ சொன்னார், தேவைப்படுகிற இடங்கள்ல படகுல போயிடுவோம், தேவைப்படுகிற இடங்கள்ல ஏதாவது சிறு வாகனங்களை பயன்படுத்துவோம், முதன்மையாக நடந்து போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். சரி, அப்படி நடந்து போய் என்ன செய்வீங்க? அதான் சொன்னேன், சமாதானத்தை உலக அகிம்சையை வலியுறுத்துறதுக்காக போறோம் அப்படின்னு. நீங்க பாகிஸ்தானுக்குள்ள போங்க, அப்ப உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்திருந்தது. பாகிஸ்தான் எதிரி நாடுன்னு நம்ம சொல்றோம். அந்த எதிரி நாட்டுக்குள்ள போனா என்ன நடக்கும்? இவர்கள் தைரியமாக கிளம்பினாங்க. இந்திய எல்லையை கடந்து போகும்போது இவர்கிட்ட சொன்னாங்க, 2 சாப்பாடு பொட்டலமாவது கொண்டு போங்க, ஏன்னா அங்க சாப்பாடு கொடுக்காம போயிட்டாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அடுத்த மனிதன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் தான் சொந்த சாப்பாட்டை எங்க வேணாலும் கொண்டு போவான். எனக்கு அடுத்த மனிதன் மீது நம்பிக்கை இருக்கு, நான் போகிறேன். ஒரே ஒரு விஷயம், நீங்க இதை நாளிதழில் இப்படி ஒருத்தர் பயணம் செய்யறாருன்னு போட்டீங்கன்னா அந்த செய்தி எங்களுக்கு உதவும். பத்திரிகைகள் எவ்வளவு முதன்மையானதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த செய்தியை மட்டும் நீங்க பேப்பர்ல போடுங்க, எங்க போனாலும் நாங்க அந்த பேப்பரை காட்டிக்கணும்னு செய்தி வெளியிட்டாங்க.
2 இளைஞர்கள் இந்தியாவிலிருந்து உலக சமாதானத்துக்கு நடக்கிறாங்க அப்படின்னு போட்டோவோட இவர் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போறாரு. அந்த எல்லையில் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சமாதானத்துக்காக தான் நடக்கிறீங்க, உடனே ஸ்டாம்ப் பண்ணி உடனே கையில் கொடுத்துட்டாங்க. அவர் உள்ள போங்க அப்படின்னு. இவர் உள்ளே நடந்து போன உடனே ஒரு பள்ளி ஆசிரியர் எதிர வர்றார். அவர் வந்து இவங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க தானே சதீஷ்குமார், நீங்க தானே மேனன், நீங்க வாங்க என் கூட சைக்கிள்ல, அந்த செய்தியை படித்தேன், இன்று என்னோட விருந்தினரா வந்து தங்குங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் பள்ளி ஆசிரியர்களை எப்போதும் மதிக்கிறேன் என்றால், எல்லா புதிய விஷயங்களையுமே பள்ளி ஆசிரியர்கள் தான் முதல்ல வரவேற்பாங்க, முதல்ல அவங்க ஆதரிப்பாங்க, அவர்கள் வழிகாட்டியாக இருப்பாங்க. இவர் சொல்றாரு, எதிரியினுடைய நாடுன்னு நான் நம்பினா அங்க ஒரு பள்ளி ஆசிரியர் வந்து சகோதரனை வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் வீட்டுல சாப்பாடு கொடுத்து வச்சிருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க உலகம். இதை பற்றி வெளியே என்ன மெம்பா இருக்கு, எதிரி போனா கொன்றுவான், அப்படி உண்மை இல்லையே. அவர் நடந்து போயிறார், அவர் வீட்டுல தங்குகிறார். அவர் சொல்றாரு, பயணம் முழுவதும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நானே செஞ்சு தந்துட முடியும், ஆனா உங்க விதிகளை பார்த்தேன், இரவு தங்குங்க, காலையில நானே போறேன், எந்த வழியா போக விரும்புறீங்கன்னப்போ சொல்றாரு, நாங்க ஆப்கானிஸ்தானுக்கு போகணும், ரஷ்யாவுக்கு போகணும், ரஷ்யால இருந்து திரும்பி வரணும். அப்படி ஒரு பெரிய பயணத்திட்ட வரைபடத்தை காட்டுறாங்க. அவர் தங்க வைக்கிறார். அன்றைக்கு சதீஷ்குமார் டைரியில் எழுதுறார், உலகத்தில் எங்கே போனாலும் நாம் யாரோ ஒரு புதியவரை அந்நியராக நினைக்கிறோம், அவர் அந்நியரே இல்லை, நம் சகோதரர் வெளியே இருக்கிறார், நாம் ஒரு புதிய சகோதரனை தான் நாம் அங்க சந்திக்கிறோம் அப்படின்னா, ஒரு புதிய சகோதரன் உலகம் பூரா இருக்கிறாங்க, அந்த சகோதரனை நீங்க எங்க வேணாலும் சந்திக்கலாம். அவர் சந்திக்கிறார், அடுத்தடுத்த ஊருக்கு போறார். நாம வரலாற்றுல படிச்சிருப்போம், கைபர் கணவாய், போலன் கணவாய், கைபர் கணவாயின் வழியாகத்தான் படையெடுத்தார்கள் ஆரியர்கள். அந்த கைபர் பாச கடந்து போறாங்க. ஒரு கார் இவங்களை கடந்து போகுது. அந்த கார்ல இருந்த ஒருத்தர் நிறுத்தி, கார்ல ஏறி உங்க கொண்டு போய் விட்டுறீங்க, இல்ல நடைபயணம் தான் போகணும். இல்லைங்க, உங்களை போற வரைக்கும் கார்ல விட்டுறேன்னு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவங்க சொல்றாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நடந்து அமெரிக்காக்கா அப்படின்னு. பைத்தியக்கார பசங்களா இருக்கீங்கப்பா, எந்த நாடு நீங்க இன்னும் இந்தியான்னு அவர் அப்படி சிரிக்கிறார். ஏற்கனவே இந்தியாவை பற்றி உலக நாடுகள்ல இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பிற்போக்குவாதிகள், அறியாமையில் இருக்கிறவங்க. எங்க இருக்கு அமெரிக்கா தெரியுமானோன்னு இவங்க வரைபடத்தை திருப்பி காட்டுறாங்க, எங்க இருக்கு அப்பா, இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இவ்வளவு வருடங்கள் ஆகும், நடந்து எப்படிப்பா போவீங்கன்னா, இல்ல போயிடுவோன்னு அவர் தன்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. நீங்க எப்போவாது அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு வாங்க, இதான் என் விசிட்டிங் கார்டு, வாங்கி வச்சுக்கிறாங்க. நடக்கிறாங்க. ரஷ்யாக்குள்ள நடந்து போறாங்க. ஒரு தேயிலை தோட்டத்தை கடந்து போகும்போது அங்க இருந்த பெண்கள் இவங்களை அழைச்சு, எங்க கூட தேநீர் குடிங்கன்னு சொல்லி தேநீர் கொடுத்துட்டு 3 தேயிலை பொட்டணங்களை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவங்க கேட்கிறாரு, நாங்க என்ன ஊருக்கு எடுத்துட்டு போவா? இல்ல, இந்த தேயிலை பொட்டணத்தை நீங்கள் அழிக்க யாருக்கு அளிக்கணும்னா, ஒன்ன வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கு கொடுக்கணும், இன்னொன்னு யாருக்கு, பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு கொடுக்கணும், இன்னொன்னு யாருக்கு, இங்கிலாந்தினுடைய பிரதமருக்கு கொடுக்கணும். ஏங்க அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் டீ பேக்கெட் கொடுக்கறதா எங்க வேலையானப்போ, அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த பெண் சொன்னார், இவங்க 3 பேருட்டையும் அணு ஆயுதம் இருக்கு, அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு கோப்பை தேநீர் குடித்தால் அந்த எண்ணமே வராது, அந்த சமாதானத்தின் பொழுது இந்த டீ பேக்கெட்டை கொடுக்க. ஒரு சாமானிய மனிதனுக்கு உலகத்தில் சமாதானத்தை நிறுத்துவதற்கு என்ன தன்மை, ஒரு கோப்பை தேநீர் தான். ஒரு கோப்பை தேநீர் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. இவர் வாங்கிட்டு சொல்றாரு, கட்டாயம் என் பயணத்தில் இதை ஒப்படைப்பேன்னு ஒப்படைத்தார். இவரை சந்தித்தார், ஒப்படைத்தார். அதை விட வேடிக்கை என்னன்னா, இவங்க நடந்தே போய் 2 ஆண்டு 2.5 ஆண்டுகளுக்குள்ளாடி உலகத்தை சுத்தி வந்தாங்க. வரும்போது அமெரிக்காவுக்கு போனாங்க. அமெரிக்கால போய் அந்த வழியில பார்த்த ஒருத்தர் விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு இல்லையா, அவர் வீட்டு காலிங் பெல் அடிச்சாங்க. அவர் திறந்து பார்த்து, யாருப்பா நீங்கன்னு கேட்டார். கைபர் பாஸ் வழியாக நடந்து வரும்போது எங்களை நிறுத்து கார்டு கொடுத்தீங்களே, நாங்க தான் அப்படின்னு. நடந்தே அமெரிக்காவுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டார். ஆமா அப்படின்னு. அவர் அழைச்சிட்டு போய் இவர்களுக்கு விருந்து கொடுத்து அமெரிக்காவினுடைய செனட் சபையில அறிமுகப்படுத்தி இவர்களை பாராட்டும் போது சொன்னார், இது போன்ற சாதனைகளை இந்தியர்களால் தான் செய்ய முடியும், இந்தியர்களுடைய மன துணிச்சல் தான் நடந்தே உலகை வெல்ல முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த 2 இளைஞர்களை பார்க்கும் போது நான் நினைச்சேன், இவங்க பாதியிலேயே தோத்து திரும்பிடுவாங்கன்னு. என்னோட இடத்துக்கு வந்து என்னோட கார்டை வாங்கி வந்திருக்காங்க அப்படின்னா, எதையுமே இளைஞர்களால் சாதிக்க முடியும் என்பதுக்கு இவங்க உதாரணம்னாங்க. இவர்கள் காந்தியினுடைய சமாதியில தொடங்கி கென்னடியினுடைய சமாதியில தன்னுடைய பயணத்தை முடிச்சாங்க. 2.5 வருட காலம் இதை ஒரு நூலாக எழுதியிருக்காங்க.
என் கல்லூரி நாட்களில் நான் இதை படிக்கும் போது நான் விரும்பிய பாதை அதுதான். சதீஷ்குமார் போன்று நடந்து போக முடியும்னா நான் நடந்து போகட்டா கூட பரவாயில்லையே, அப்படி பயணம் மேற்கொள்ளலாமே, புதிய புதிய இடங்களை பார்க்கலாமே. ஏன்னா நீங்க இந்தியாவில் பிறந்திருக்கீங்கன்னா உலகிலேயே மிக 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 அழகான ஒரு நாட்டில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க இன்னும் அதை பார்க்கறதுக்கு வயது இருக்கு. என்னுடைய 20 வயதுகளில் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது நினைச்சேன் இந்தியாவுக்கு குறுக்கு நெடுக்கமாக பல தடவை போகணும் அப்படின்னு. போய் பார்த்துருக்கிறேன். பேர் அழகான இடங்கள் இருக்கு. ஆண்டு முழுவதும் மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்புஞ்சி இங்கே தான் இருக்கு நண்பர்களே. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில போய் பார்க்கணுமா இல்லையா? மிகப்பெரிய பாலைவனம் இங்கே தான் இருக்கு. எவ்வளவு பெரிய பெரிய நீர்வீழ்ச்சிகள். எப்போவாவது நீங்க சத்தீஸ்கருக்கு போனீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளை போய் பாருங்க. எவ்வளவு அழகழகான நீர்வீழ்ச்சிகள், இயற்கை காட்சிகள், வேறுபட்ட மக்கள், வேறுபட்ட உணவு, வேறுபட்ட பழக்கங்கள் எல்லாம் தாண்டி நான் மறக்க முடியாத காட்சிகளை பார்த்துருக்கிறேன். நீங்க ஒரு பூட்டானுக்கு போனீங்கன்னா, மேகாலயாவுக்கு போனீங்கன்னா, லடாக் போனீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ஒரு பறவை மாதிரி பறப்பீங்க. அவ்வளோ அழகழகான இடங்கள், மக்கள், உணவு, பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்துட்டு நான் வேலைக்கு யாராவது இன்டர்வியூ கூப்பிட்டா பாம்பேக்கு போவேன், ரூம் போடுவேன், வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னா நீங்கள் உண்மையில் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நீங்கள் பிரம்மபுத்திராவை பாருங்க. நான் பார்த்தேன் நண்பர்களே, பிரம்மபுத்திராவின் குறுக்க படகுல போனேன். பிரம்மபுத்திரா என்பது ஒரு நதி அல்ல, ஓடுகிற கடல். உங்க கண்ணு முன்னாடி ஒரு கடல் ஓடிட்டு இருக்குது. குறுக்காக 1.5 மணி நேரம் படகுல போகணும்னா அது எவ்வளவு நீளமான நதின்னு பார்த்துக்கோங்க. அப்படி கண் கொள்ளாம இருக்கு. அந்த நதியில ஒரு படகுல நான் போறேன். கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ஒரு கிராமப்புறத்தை நோக்கி அந்த படகு போயிட்டே இருக்கு. கிராமப்புறத்தில் ஒரு எளிய நூற்றாண்டை கடந்த வாழ்க்கை அப்படி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க இதே போல படகுல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வணிகர்கள் இருக்கிறாங்க. சின்ன 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 சின்னதான அத்தனை இயக்கங்கள் இருக்கு. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், எங்கேயோ மழையே பெய்யாத ஒரு கரிசல் கிராமத்துல பிறந்து வளர்ந்த நான் பிரம்மாண்டமான பிரம்மபுத்திரால போறேன் அப்படின்னா இந்தியாவை தவிர வேறு எங்குமே இவ்வளவும் சொற்ப காசுல கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வேற நாட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு பெரிய பணம் கொடுக்கணும். ஆனா இங்க பணம்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு 1000-2000 ரூபாய்க்குள்ள இங்க இருந்து இவ்வளத்தையும் பார்த்துடலாம். இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த இயற்கையை நீங்கள் பார்த்தால், இதை பற்றி நீங்கள் படித்தால் உங்களோட ஆளுமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கிடும். உங்க ஆளுமையே என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, என்னெல்லாம் உங்களுக்கு இங்க தயக்கமா இருந்ததோ அந்த தயக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் போயிடும். 5 உலகத்தினுடைய மதங்கள் இருக்கு. இந்த 5 மதங்களுடைய மிக முக்கியமான எல்லாமும் இந்தியாவில தான் உருவானது. புத்தர் பிறந்த இடம் இங்கதான் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில அந்த ஞானம் அடைந்த நீங்க புத்தர் ஆகிறீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா புத்தர் ஞானம் அடைந்த புத்த கையால உங்க காலடிகள் படணும் இல்லை, புத்தர் சுத்தி அலைந்த இடங்களை பார்க்கணும் இல்லை, சாரநாத்தை நீங்க பார்க்கணும் இல்லை. அப்படி எவ்வளவு இருக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது. இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. இதெல்லாம் பார்க்கலைன்னா என்ன ஆகும்? ஒரே ஒரு திரைப்படத்தை பார்க்க சொல்லுவேன். நான் சினிமா பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் தினமும் சினிமா பார்க்குறேன். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு. அந்த திரைப்படத்தை இன்றே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் யூடியூப்ல இருக்கு, கலர்லையும் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்லயும் இருக்கு, எதுல வேணாலும் பாருங்க. பிரான்ஸ் காப்ரா இயக்கின படம் அது. ஏன் அந்த படம் ரொம்ப முக்கியமானதுன்னா, அந்த படம் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்குது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு வசதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு மனிதன், நாளைக்கு விடிஞ்சா கிறிஸ்துமஸ் கையில காசு இல்லை, மனைவி பிள்ளைங்க தவிக்கிறாங்க, கொண்டாட்ட நாளின் போது கூட என்கிட்ட பணம் இல்லையே நினைச்சு வருந்தி ஒரு பாலத்துல இருந்து குதித்து தற்கொலை பண்ண போறான். பாலத்தின் மீது அவன் நிற்கிறான். அப்போ வான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை சொல்லுது, இவ்வளவு நல்ல மனுஷன் ஏன் சாகணும்? அவன் வாழ்க்கையில் ஒரு தப்பும் பண்ணலையே, நல்லவன் தானே. ஒரு நல்லவன் ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கணும்? அவன் சாக போறானே, தடுத்து நிறுத்தணும்னு ஒரு தேவதை பூமிக்கு வருது. தடுத்து நிறுத்து. அப்பா வாழ்க்கையில வாழணும் தானப்பா, ஏன்ப்பா சாகுற அப்படின்னப்போ அவன் சொல்றான், என்ன ஒண்ணுமே கிடைக்கலையே, நினைச்ச எதுவுமே நடக்கலையே, இந்த வாழ்க்கையில எனக்கு ஒன்றும் மிஞ்சாத போது என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த தேவதை சொல்லுது, நீ ஏன் பிறந்தேன்னு உனக்கு தெரியல. நீ பிறந்ததுக்கான காரணத்தை யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. உங்க அப்பா என்ன சொன்னார்? நீ முதல் பையன் சொன்னார், 2வது பிள்ளைன்னு சொன்னாங்களே தவிர அப்படிலாம் முதல் பிள்ளை 2வது பிள்ளையாலாம் நம்ம எல்லாம் பிறக்கல. நாம் ஒவ்வொருவரும் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த செயலை செய்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அதை செய்வோம். அது நம்மால் செய்யப்பட வேண்டிய செயல். அதை செய்வதுதான் நம் வாழ்வினுடைய கர்மா அப்படின்னு சொல்லுது. இவருக்கு புரியல. சும்மா அப்படியெல்லாம் கதை விடாத. என் வாழ்க்கையில நான் என்ன ஆகும்னப்ப, இப்போ ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். உன் வாழ்க்கையை நீ இப்ப திரும்பி பார்க்க போற.
எப்படி பார்க்க போற அப்படின்னா, நீ பிறக்காவிட்டால் உன் வாழ்வில் உங்க குடும்பத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நீ பார்க்க போறேன்னு சொல்லுது. இப்போ இந்த வீட்டில் இவன் பிறக்கல. இவன் பிறக்காததுக்கு பதிலாக அந்த இடம் காலு. முதல் பையன் இருக்கான், இவன் ரெண்டாவதா பிறந்தான். மூணாவது ஒரு பையன் இருக்கான். ரெண்டாவது இல்லை, அவங்களுக்கு இப்போ அப்பா அம்மாவுக்கு 2 குழந்தைகள் தான். இப்போ அந்த தேவதை சொல்லுது, நீ பிறக்காதனால என்ன விளைவு ஏற்படும் பாருன்னு. சின்ன வயசுல இவனுடைய தம்பி ஆற்றுல ஓடி போறான். தவறி விழுந்த போது இவன் தான் காப்பாத்தினான். இப்ப இவன் தான் பிறக்கலையே, அப்ப என்ன நடக்கும்? அவன் தம்பி இறந்துட்டான். இப்ப அந்த தேவதை சொல்லுது, உன் தம்பியை காப்பாற்றுவது கூட உன் வாழ்வினுடைய கடமையா இருக்கலாம், அதுக்காக பிறந்திருக்க நீ. ஒவ்வொரு சம்பவமாக அவன் வாழ்க்கையில எடுத்து சொன்னா, அவன் வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல விஷயங்களுக்கு அவன் காரணமா இருந்திருக்கான், அதுக்காக தான் பிறந்திருக்கான். இப்போ அவன் கேட்கிறான், இதெல்லாம் சரி, நான் இல்லாவிட்டால் என் மனைவி என்ன ஆயிருப்பாங்கன்னு கேட்கிறான். உன்னை திருமணம் பண்ணாட்டா அவ என்ன ஆயிருப்பா பாருன்னா, மிக மோசமான வறுமையான சூழல்ல யாரோ ஒருவருடைய மனைவியாகி இன்னும் இன்னல்களை அனுபவித்து நோயுற்று ஒரு படுக்கையில கிடக்கிற பெண்ணை பார்ப்போம். ஐயோ, என் மனைவி இப்படி இல்லாம ஆயிருப்பான்னப்போ அந்த தேவதை சொல்லுது, எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்தை நீ பார்த்துட்டு இல்லை, இப்போ இருந்து நீ என்ன பண்ணு, உன்னோட வாழ்வினுடைய பாதையை நீ உருவாக்கு, அதில் நடந்து போ, வெற்றி அடைவாயின்னு சொல்லுது. அவன் அன்னைக்கு வீட்டுக்கு போறான், படுத்துடுறான். அன்று இரவு அதே நகரத்தில் வசிக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பா நம்ம கூட ஃப்ரெண்டா தானே இருந்தான், அவன் ஏன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது செய்யலாமே என்று அவனுடைய பல்வேறு நண்பர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பரிசா வச்சுட்டு போறாங்க. விழுந்து எழுந்து பார்த்தால் அவன் வாழ்க்கையில் அவன் கொண்டாட வேண்டிய எல்லா பரிசும் இருக்கு. அந்த தேவதை சொல்லுது, உன் வாழ்க்கையில் நீ பிறந்ததுக்கான நிறைய காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களை நிறைவேற்றுவதற்காக இத்தனை நண்பர்களையும் சேர்த்து பிறக்க வச்சிருக்கோம். அதனால நீ மட்டும் பிறக்கல, உன் நண்பர்களும் வாழ்க்கையில உனக்காக பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது. அது ரியலி இட்ஸ் a wonderful life. அந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் அந்த படத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. குடும்பம் குடும்பமாக பார்த்து கண்ணீர் விடுறாங்க. ஏன் அப்படின்னா, மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற அக்கறையும் அன்பும் எவ்வளவு மேலானதுங்கிறத இதை விட எப்படி செய்ய முடியும்? அந்த திரைப்படம் என்னைக்கோ வெளியா இருக்கு, எங்கேயோ நான் ஒருத்தன் பார்க்குறேன். பார்க்கும்போது அது என் வாழ்க்கையை, என் பிறப்பை, அதுக்கான காரணத்தையும் சொல்லுது. அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் ஒரே போல நாள் வழங்கப்படுகிறது, ஒரே போல பிறந்திருக்கிறோம், ஒரே போல பொருளாதாரம், ஊர், வாழ்க்கை விதம் வேற வேறையா இருக்கு. ஆனால் நம்முடைய கனவுகளை நாம் அடையணும்னு விரும்பினா நண்பர்களால, நம்மளுடைய தனித்திறன்களால வெல்ல முடியுங்கிறது தான் அந்த திரைப்படமும் சொல்லுது. ஒன்றை சொல்லி என் உரையை நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இராணுவத்திலேயோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இருந்தீங்கன்னா நீங்கள் சாதனைகளை செய்தால் உங்களுக்கு ஒரு பதக்கங்கள் கொடுப்பாங்க, ஸ்டார்ஸ். எத்தனை ஸ்டார்ஸை போட்டிருக்கீங்க இதை பார்த்து மரியாதை இருக்கும். இவர் இராணுவத்தினுடைய எந்த பதவியில் இருக்கார், எத்தனை ஸ்டார் இருக்கு, போலீஸ் அதிகாரியாக இருக்கார், எத்தனை ஸ்டார் இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படி நம்ம எல்லாருக்குமே 3 ஸ்டார் வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்க்கல, நான்லாம் அந்த ஸ்டாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். முதல் ஸ்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, நிதானம், அல்லது பேச்சை குறைச்சிட்டு நீங்க நிசப்தமா இருக்குதுங்கிறது தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய முதல் ஸ்டார். நீங்க எங்க பேசணுமோ அங்கதான் பேசணுமே தவிர எப்பவும் பேசிட்டே இருக்கக்கூடாது. எப்பவும் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் அவரும் வளர மாட்டார், மற்றவரை வளரவும் விட மாட்டார். அதனால பேசாமல் இருப்பது, மௌனமாக இருப்பதுங்கிற ஸ்டாரை நீங்க வச்சுக்கோங்க. நீங்க பேச விரும்பினால் பேசுங்க, பேசி முடிச்ச உடனே திரும்ப மௌனத்துக்குள்ள போயிடுங்க. மௌனம் தான் நண்பர்களே இந்த உலகின் மிக 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 பெரிய ஆயுதம். ஒருவர் மௌனமாக இருந்தால் எதிராளியால கண்டுபிடிக்கவே முடியாது இவர் என்ன செய்ய போறார், என்ன செய்வார், எப்படி செய்வார். இரண்டாவதான ஒரு மிகப்பெரிய இதே போல ஒரு ஸ்டார் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதுதான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே நம்ம விட்டுறோம், படிக்க வேண்டாம், ஃபெயில் ஆகிட்டோம். அதில்ல, இடைவிடாமல் நீங்கள் முயன்று கொண்டே இருங்க, முயன்று கொண்டே இருங்க. ஏன்னா இயற்கையில் ஒரு பாடம் இருக்குது. ஒரு மரத்தின் கிளை முடைஞ்சிருச்சுன்னா எந்த வைத்தியரும் வந்து வைத்தியம் பார்க்க மாட்டாங்க, மரமே சரி பண்ணி அந்த கிளையை வளர வச்சிடும். இடைவிடாமல் இயற்கையோடு மரம் போராடிக்கிட்டே இருக்குது. அப்படி இடைவிடாத முயற்சிங்கிற ஒரு ஸ்டார் அணிஞ்சுக்கோங்க. மூணாவது ஒரு ஸ்டார் இருக்குது, அதன் பெயர் சிரிப்பு. இந்த உலகிலேயே விலை மதிப்பில்லாத மாபெரும் அதிசயமான ஒன்று இருக்குது அப்படின்னா மனிதர்கள் சிரிக்கிறது தான். மனிதர்கள் சிரிப்பதை போன்ற ஒரு அழகு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சிரித்த முகங்களை காணுவது, சிரிப்பை வெளிப்படுத்துவது, தேவையான அளவிற்கு சிரிப்பது என்பது மனிதனுடைய மிக அழகான அம்சம்.
உங்களிடம் சிரிப்பு என்ற ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் எங்கேயும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா சிரித்த முகத்தோடு ஒருவரை பார்க்கும்போது நமக்கே மகிழ்ச்சி துத்திக்கிடுது, எவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்க ஒரு முகம் அப்படின்னு. ஆனால் சிரிப்பு இல்லாத ஒரு முகம் என்னாகும், அந்த முகத்தை நமக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் சிரிப்பை நீடிச்சுக்கிட்டே போனோன்னு வைங்க, பயம் வந்துடும். ஒருத்தர் சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டு முடிச்சிடணும், ஒரு அரை மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு வைங்க, பயமாகிடும். சிரிப்பு அச்சமாக மாறிடும். ஆனால் சிரிப்பு அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எப்போதெல்லாம் நீங்கள் சிரிக்கிறீர்களோ அப்போது உங்கள் உதடு அல்ல, உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையுது. உங்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்தால் அதனுடைய அடையாளமாக புன்னகை வருது. இந்த புன்னகையை பல நேரங்களில் உலகம் உங்களுக்கு தராவிட்டால் கூட நீங்களே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்த்து சிரிச்சுக்கிறீங்க, நீங்களே ஒரு நற்காரியம் செய்யும்போது சிரிச்சுக்கிறீங்க, நீங்களே ஒரு நல்ல உணவு சாப்பிடும்போது சிரிச்சுக்கிறீங்க. அப்போ அந்த சிரிப்பு உங்களுக்கு நீங்களே அளித்துக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசு. இந்த சிரிப்பு, மௌனம், விடாமுயற்சிங்கிற 3 ஸ்டாரை நீங்கள் குத்திட்டீங்கன்னா உலகத்தில் உங்களை வெல்ல யாருமே எப்போதுமே வெற்றி பெற்றவர் தான். அந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லி என் உரையை முடிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.